வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2021ல வெளியான நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஒரு காமெடி படம் மாதிரி தான் போகும். போக போக தான் சஸ்பென்ஸ் போர்ஷன்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராம பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க கவர்மெண்ட்ல இருந்து நீரோட்டம் பார்க்கறதுக்காக ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இப்ப நீரோட்டத்தை எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீரோட்டம் எப்படி இருக்கு, சீக்கிரமா எங்களுக்கு தண்ணி எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீரோட்டம் நல்லா இருக்கு, சீக்கிரமே தண்ணி கிடைச்சிரும், நாங்க சீக்கிரமா அதுக்கான வேலையை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆபீசர்ஸ் எல்லாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த ஊரோட தலைவரை நமக்கு காட்டுறாங்க. இவரை மீட்டிங்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப கார் கிளீன் பண்ணிட்டு இருக்க நபர்கிட்ட கிளீன் பண்ற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. அவரை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் கார்ல ஏறி கிளம்புவாருன்னு பார்த்தா கார்ல எல்லாம் ஏற மாட்டாரு. இவரோட சைக்கிளை எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. வருஷம் வருஷம் இவங்க ஊர்ல திருவிழா எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுக்கு நாள் குறிக்கிறதுக்காக தான் பூசாரியை பார்க்கறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. பூசாரியும் குறி கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சோழி எல்லாம் உருட்டுறாரு. கடவுள் உத்தரவு கொடுத்துட்டாங்க, இந்த நாள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போன வாட்டியை விட இந்த வாட்டி கிராண்டா நடத்தணும், எல்லாருமே 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊர் தலைவர் சொல்லிட்டாரு. ஆனா மாரிமுத்துன்னு ஒரு நபர் மட்டும் டென்ஷன் ஆயிட்டாரு. மனுஷன் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம இருக்கும், இல்ல 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணுமா, என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனை போக போக பெருசாகுது. இந்த ஊர் தலைவர் இருக்காருல்ல, உன்னால முடியாதுன்னா என்கிட்ட சொல்லு, உனக்கும் சேர்த்து நான் காசை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு எதுக்காக நீங்க காசை போடணும், இந்த திருவிழாவே வேணான்னு சொல்றேன், இந்த திருவிழா நடக்கிறதுனால அப்படி என்ன நல்லது நடந்துருச்சு, இந்த திருவிழாவையே நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பிரச்சனை பண்றதுனால எல்லாருமே இவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக வராங்க. இருந்தாலும் இவர் மேற்கொண்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஊர் தலைவர் கோவமா பக்கத்துல வந்துடுறாரு. என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ சொல்றதுக்காகலாம் திருவிழாவை நிறுத்த முடியாது, கண்டிப்பா சொன்ன நாள் திருவிழா நடக்கும், நீ வரணும்னா வா, வராட்டி போன்ற மாதிரிலாம் இவர் கோவமா சொல்லிடுறாரு. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு நல்ல தம்பி அப்படின்றது. இவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் மூட்டையை தூக்கி வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. தூக்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இவரும் வேகமா அந்த மூட்டையை தூக்கி வச்சிடுறாரு. யாருமே ஹெல்ப் பண்ணலப்பா, நீ மட்டும் தான் ஹெல்ப் பண்ணிருக்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் தூக்கி வச்சேன்ல அதுக்கு காசு தாங்கன்னு கேட்கிறாரு. எது காசு தரணுமா அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு ஷாக்க வருது. ஆமா பின்ன சும்மாவா வேலை பார்ப்பாங்க, எனக்கு காசு தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வேலை வட்டிலாம் இருக்காது, இந்த மாதிரி ஏமாத்தி தான் காசெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. திருவிழாவோட முத நாளா இருக்கும். இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் ஆளை பாத்தீங்களான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஆடுறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அப்ப ஹீரோயின் வேற ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க. இவரும் கூட சேர்ந்து ஆடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் போக சொல்லிடுறாங்க. அவங்க ஆடுறத மட்டும் வீடியோ எடுக்கிறாரு. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்ப மாரிமுத்து இருக்காரு பாத்தீங்களா, குடி போதையில இந்த இடத்துக்கு வந்து கெலாட்டா எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி கெலாட்டா பண்ணிட்டு இருக்க, குடிச்சா வீட்டுக்கு போய் படு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிக்கிட்டே போறாரு. மாரிமுத்து ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க கூட சேர்ந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல விழுந்த மாதிரி இறந்து போயிருக்காரு. எப்படி இறந்து போனாருன்னு தெரியல, அதிகமா குடிச்சு இறந்து போயிட்டதா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. திருவிழா அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. திரும்பி சாமி கிட்ட கேட்டலாம் அப்படின்ற மாதிரி பூசாரியா சோழியை உருட்ட சொல்றாங்க. அவரும் திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. கடவுளும் உத்தரவே தரல, நம்ம திருவிழா நடத்துறது சரி கிடையாதுன்னு சொல்றாரு. ஊர் தலைவரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சரி இந்த ஒரு வாட்டி மட்டும் திருவிழாவை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோயின் ஃபேமிலியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வெளியே ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் ஒரு டிராவல் ஏஜென்சில வேலை பாக்குறாங்க. இப்ப வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற ஒரு தங்கச்சி இருக்கா. ஹீரோயின் இருக்காங்கல்ல, தங்கச்சியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கும் வந்துடுறாங்க. வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வீடியோ வருது. இவங்க டான்ஸ் ஆடுறதா யாரோ வீடியோ எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. யார் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோ இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு ஹீரோவை பெருசா பிடிக்காது. ஏன்னா வேலை வட்டி இல்லாம இருக்காரு, ஏமாத்திலாம் காசு சம்பாதிக்கிறாருல, அதனால ரொம்ப கோவமா தான் பேசுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. நைட்டு நேரம் ஊருக்குள்ள யாரோ பேய் மாதிரிலாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரு வரான்றது நமக்கு தெரியல. மறுநாள் மாரிமுத்து ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அண்ணன் நான் ஊரை விட்டே போக போறேன்னு சொல்லிட்டாங்க. எது ஊரை விட்டு போக போறியா, ஏமா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்களும் நேத்து நைட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்களும் பொண்ணும் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப யாரோ கதவை தட்டியிருப்பாங்க. யாருன்னு இவங்க கதவு கிட்ட வந்து பாக்குறாங்க. நான் மாரிமுத்து தான் வந்திருக்கேன், கதவை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவனோட ஞாபகமா இருக்கல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் தோணுது,
நீ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வேணா போ, ஆனா ஒரு 10 நாள்ல திரும்பி வந்துருமா. இத பத்திலாம் ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காத, ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்களும் பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் பஸ் தள்ளுறதுக்காக பக்கத்து ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோவோட ஊரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, எதுக்கு இவனை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் வேலை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அவரே வேலை பாக்குறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி பஸ் தள்ளுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப ஹீரோ இருக்காருல, காசு தாங்கன்னு கேக்குறாரு. எதுக்குப்பா காசு, ஹெல்ப் தானே பண்ணன்னு கேக்குறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் என்ன பெத்து விட்டுருக்காங்களா, காசு தாங்கன்ற மாதிரி ஹீரோவும் காசை வாங்கிடுறாரு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு பிளான போட்டுறாரு. வயிறு முடியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு தான் இவரை பைக்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த வழியா ஹீரோயின் வராங்க. நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இவனை மாதிரி ஹெல்ப் பண்றதுக்குலாம் நான் காசு வாங்க மாட்டேன், வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சந்தோஷமா இவங்க கூட போலான்னு ஏறுறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்துடுறாரு. இங்க என்ன பிரச்சனை, என்னப்பா பொண்ணு கூட போறேன்னு சொல்ற, ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க, அண்ணன் வண்டியில வா, அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சந்தோஷன்ற மாதிரி ஹீரோயினோ விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டோ ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மாரிமுத்து மாதிரி யாரோ நடந்து போறத பாக்குறாரு. செம்மையா ஷாக் ஆகி கத்திக்கிட்டே இங்க இருந்து ஓடுறாரு. அந்த இடத்துல ஒரு சுருட்டும் இருக்கு. இந்த ஊர்ல சுருட்டு பிடிக்கிற ஒரே ஆளு மாரிமுத்து மட்டும்தான். கண்டிப்பா மாரிமுத்தை தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் நிறைய பேரோட சேவல் கோழி எல்லாம் கொல்லப்படுது. கண்டிப்பா மாரிமுத்தோட ஆவிதான் கோவப்பட்டு இதெல்லாம் பண்ணுது போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரின் தானே தங்கச்சியை ஸ்கூல்ல விடுவாங்க, அந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பெட்ரோல் இல்லாம பைக் ஒரு இடத்துல நின்றுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு எக்ஸாம் வேற இருக்கு, சீக்கிரமா போனோம் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த வழியா ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி வராங்க. ஹீரோ தான் அவங்களோட பெட்ரோல்லாம் எடுத்திருப்பாரு. இப்ப அவங்களும் வண்டியில இருந்து கொஞ்சம் பெட்ரோல் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் வண்டியில இருந்தெல்லாம் நான் பெட்ரோல் எடுக்கவே மாட்டேன், என் வண்டியில வேணா வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் யோசிக்கிறாங்க. தங்கச்சி இருக்கால, வேற வழி இல்லக்கா, நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சரி போலான்ற மாதிரி இவங்களும் பைக்ல ஏறுறதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்துடுறாரு. பெட்ரோல் காலியானதை பத்தி சொல்றாங்க. அண்ணன் இப்பதான் டேங்கை ஃபில் பண்ணிட்டு வரேன், அண்ணன் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவரோட வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்து தராரு. அது மூலியமா ஹீரோயினும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி கிளம்பிடுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த நபர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, இதனால ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நானே கரெக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றேன், ஒவ்வொரு வாட்டியும் தடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஒரு அப்பாவும் பொண்ணும் வெளியே கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. இப்ப சவுண்ட் கேட்கிற இடத்தை நோக்கி அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் அப்பா தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பொண்ணு எங்கன்னு தேடுறாரு. பொண்ணு வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்றாரு. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போய் பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இங்க என்ன பாப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு தூக்குறாரு. அந்த இடத்துல சுருட்டு இருக்கிறத எல்லாருமே கவனிக்கிறாங்க. மாரிமுத்தோட பேய் தான் தூக்கி இருக்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, யோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காதீங்க, பேயும் கிடையாது பிசாசும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்த விட்டு கலைஞ்செல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுனால ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. என் பக்கத்து ஊருக்கே இந்த தகவல் போயிருது, அந்த ஊர்ல பேய் இருக்கான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஊர் தலைவர்கிட்ட எல்லாருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு சாமியாரை கூப்பிட்டு நம்ம என்ன எதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டாங்க. பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம், இத்தனை வருஷம் வராத பேய் இப்போ வந்திருக்கா, பேசாம போங்கன்ற மாதிரி எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்றாரு. இன்னைக்கு ஈரனோட பர்த்டேவா இருக்கும், அதனால கோயில்ல பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்றதுக்காக வராங்க. அதுக்கு முன்னாடியே பூசாரி சொல்றாரு, ஏற்கனவே அவன் சொல்லிட்டாமா நான் பூஜையை பண்றேன்னு பூஜை பண்றதுக்காக போறாரு. யாருன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணிருப்பாரு. ஹீரோனும் இவருக்கு பக்கத்துல வராங்க. இந்த காசு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பின்ன இதுக்காக தானே நீ பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவர் பண்ணிட்டு இருக்க தப்பை பத்தி எல்லாம் இவருக்கு புரிய வைக்கிறாங்க. கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் விடாம தொடர்ச்சியா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோவோட இன்னொன்று சைடு தெரியுது. ஹீரோ நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையில சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. அதெல்லாம் இவங்களும் கவனிக்கிறாங்க. அதை கவனிக்கிறதுனால லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களும் லவ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றதையும் இந்த சாங்ல நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிட்டில இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க ஒரு பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட சொந்தக்காரங்க போல. பூசாரியை வாங்கன்ற மாதிரி வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவர் வீட்டுக்கிட்ட வந்தவர் கதவெல்லாம் தட்டுறாரு. ஆனா உள்ள இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அந்த மாரிமுத்து தான் வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், கதவை தரங்க அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்லிட்டு இருக்காரு. பையன் வயசுல அந்த மாரிமுத்து தான் பேசுறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
ஊர்ல இருக்க மத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஊர் மக்கள் மொத்தமா விளக்கமாற எடுத்துட்டு வந்து இங்க இருக்க நபரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதவை திறந்து வந்தா பையன் தான் வந்திருக்கான்னு தெரிய வருது. நீ எதுக்காகடா சொல்லாம கொள்ளாம வந்த அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்தேன், எதுக்காக இப்படி போட்டு அடிக்க வச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்புக்குட்டியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க சேர்ந்தவரா தான் இருப்பாரு. ஊர்ல நடந்ததை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அப்புக்குட்டி இருக்காருல்ல, அந்த பேயினால் தான் நான் அடி வாங்கினேன், அந்த பேயை நான் இன்னைக்கு பார்த்தே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரா கலண்டுறாங்க. நீ மட்டும் வான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. கண்டிப்பா வரேன்னு ஹீரோ சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து போன் கால் வருது. நீ முன்னாடி போடா, நான் பேசிக்கிட்டே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வரலனாலும் பரவாயில்லடா, நானே போறேன்ற மாதிரி அப்புக்குட்டி தனியா நடக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படி தனியா நடந்தவர் பேய பார்த்திருக்காரு போல. இந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்காரு. இத பத்திலாம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க, உனக்கு பேய்னா பயம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு பேய்னா பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஏற்கனவே பாத்திருக்கியான்னு கேக்குறாங்க. பாத்திருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தான் அந்த பேயின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி டென்ஷன் ஆகாத விடு அப்படின்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப பூசாரி வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பூசாரியோட ஒய்ஃப்க்கு பாத்ரூம் வருது. ஊர்ல இருந்து வந்த பொண்ணு பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கா. ஒரு எட்டு அவளை பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு படுக்கிறதுக்காக வராங்க. இவங்க திரும்பி வரும்போது அந்த பொண்ணு காணாம போயிடுறா. சுத்தி முத்தி தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட வேகமா எழுப்பி விடுறாங்க. இப்ப இவங்க தேடுறத ஊர் மக்களும் கவனிக்கிறாங்க. ஊர் மக்களும் இவங்க கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் கிடைக்கல, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மூடி இருக்க மாரிமுத்து வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன அந்த வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பொறுமையா வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. சுருட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கா. இதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. ஊர் தலைவரும் சாமியாரெல்லாம் வர வைக்க வேணாம்னு சொன்னார்ல, இவ்வளவு நடந்ததுனால சாமியாரை வர வைக்கலாம்னு முடிவு எடுத்துறாரு. இன்னமும் அந்த பொண்ணு உடம்புல தான் மாரிமுத்தோட ஆவி இருக்கு. வந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, ஆவியை போக வைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேய் தெனாவட்டா இவருக்கு முன்னாடியே சுருட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. இவரும் மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பேய் இருக்குல்ல, ஒரு இடத்தை நோக்கி நடக்கிறாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த சாமியாரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள போயிடுறாங்க. ரொம்ப நேரமா சாமியாரை காணவே காணோம். திடீர்னு பார்த்தா சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பேய் என்ன அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஓடி வராரு. அது ரொம்ப சக்தி வாய்ந்த பேயா இருக்கு, நீங்க இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்காதீங்க, இந்த ஊரை விட்டே போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே ஊரை விட்டு போயிடலாமான்ற மாதிரிலாம் ஊர் தலைவர்கிட்ட கேக்குறாங்க. இவ்வளவு வருஷம் வாழ்ந்த ஊரு, அது எப்படி விட்டு போக முடியும், வேற ஏதாவது வழியை யோசிப்போம், எல்லாருமே போங்கன்னு சொல்றாரு. இன்னமும் ஊர் தலைவர் பேய் பிசாஸ்லாம் இருக்குன்றத நம்ப மாட்டாரு. ஊர் தலைவரை நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. இவரும் முடிக்கிறாரு. யாரோ கதவை தட்டுற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. அந்த கதவை பார்த்துட்டு இருக்கும் போதே பின் கதவையும் யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. ஒரே சமயத்துல என்ன ரெண்டு கதவை தட்டுறாங்கன்னு யோசிக்கிறாரு. திறந்துருவோன்ற மாதிரி தைரியமா கதவை திறந்துடுறாரு. பார்த்தா மாரிமுத்து தான் எதிர வரான். பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப படுத்துட்டு இருக்க ஒய்ஃபை எழுப்பலான்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துலயும் மாரிமுத்து தான் இருக்கான். இதை பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. கதவை திறந்து வெளியே போலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள டிரைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னையாச்சு, எதுக்கு கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. டே மாரிமுத்து பேய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேயெல்லாம் ஒன்னும் கிடையாதுயா, உங்க கற்பனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா இவருக்கு பின்னாடி பேய் இருக்கிறது அந்த டிரைவரே பார்த்துடுறான். ஆமாயா பேய் இருக்குன்ற மாதிரிலாம் வேகமா இந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோவோட அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதிர் வீட்டு லேடியும் பேசுறதுக்காக வராங்க. ஊர் தலைவர் வீட்டுல எதனால கூட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவோட அம்மாவும் நைட்டு நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. ஷாக்லாம் ஆகாத, எல்லாம் அவருக்கு கனவா தான் வந்திருக்கு, அதனால தான் பயந்து கத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கனவு தானா அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூட ஒரு கடைக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காரு. அதனால இவங்க வேகமா முகத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. இந்த அண்ணனும் கூட இருக்க பொண்ணு ஒரு வேலை ஹீரோயினா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவர் வேணும்ட்டே கிளாஸை போடுறாரு. அந்த சத்தத்துல ஹீரோயினும் என்னன்னு பாத்துடுறாங்க. சோ ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோயினும் நார்மலா சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில ஹீரோயின் கிட்ட அம்மாவும் தங்கச்சியும் சரியாவே பேச மாட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அப்பா கிட்ட பேசலான்னு வராங்க. அப்பவும் சரியா பேச மாட்டாரு. ஹீரோ கூட பழகிறது தான் காரணம்ன்றது புரிஞ்சிருது. நீங்க எல்லாம் எதுக்காக பேசாம இருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணா ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுல கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுல பேசியே கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் உன்னை நம்பி வந்திருக்கால, கல்யாணம் பண்றதுக்கு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, சம்மதத்தோட தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்ப குடிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும், நான் வேணா வீடு வரைக்கும் வரவான்னு கேக்குறாரு. எனக்கு என்ன பயமா, நானே பார்த்து பண்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இதனால ஹீரோவும் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அந்த ஃப்ரெண்டு தனியா வரும்போது வித்தியாசமாலாம் சவுண்ட் கேக்குது, ரொம்ப பயப்படுறாரு. இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்தவரு இந்த ஊருக்குன்னு ஒரு டேங்க் இருக்கும், அந்த டேங்கோட உச்சிக்கு வந்துடுறாரு. உச்சில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து இறந்துடுறாரு. இறந்து போன பையனோட அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே நீங்க கூடியதாண்டா இருப்பீங்க, எப்படா இப்படி நடக்க விட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற எல்லாருமே இந்த இடத்துல வருத்தம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளையாண்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், நீ நார்மலா இருன்ற மாதிரி ஹீரோயினும் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. ஒரு சின்ன பையனோட அம்மா தூக்கு போடுறதை இந்த பையன் பாத்துறான், கத்தெல்லாம் ஆரம்பிக்கிறான். ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கதை உடைச்சு உள்ள வராங்க. அதுக்குள்ள அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அந்த லேடிக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் எதனால இறந்தாங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு பையன் அருவா கம்போட கிளம்புறாரு. என்னடா வயலுக்கு போறியா அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அந்த பையன் அருவாலை மட்டும் எடுத்து அவரோட கழுத்தை அறுத்துக்கிறாரு. இத பாக்குற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு. கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுல இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் ஜாலியா அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட போனை கொடு அப்படின்ற மாதிரி அம்மா வாங்கிடுறாங்க. உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மாறி இருக்கான், இப்போ ஒரு வேலையில சேர்ந்திருக்கான், எல்லாம் நல்லபடியா நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, உள்ள வேலையை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப எரிஞ்சிட்டு இருக்க நெருப்ப அம்மா கொஞ்சம் வித்தியாசமா பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்ப சாரியை இவங்களே நெருப்புல விட்டு எரியற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப அம்மா எரிஞ்சிட்டு இருக்கிறத இவர் லேட்டா தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து காப்பாத்துறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் டாக்டரும் பேசுறதுக்காக வராரு. அபய கட்டத்தை தாண்டிட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவரும் டாக்டருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. ஏமா இப்படி பண்ணுன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. அம்மா ஏதோ சொல்றதுக்காக வராங்க, கஷ்டப்பட்டு தான் சொல்றதுக்காக வராங்க. ஆனா ஊர் தலைவரை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கத்துறாரு. இவரும் வேகமா உள்ள ஓடி வராரு. டாக்டர் தான் செக் பண்ணி அம்மா இறந்ததை பத்தி சொல்றாரு. எப்படி இது நடந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் இங்க இருந்து கிளம்புறாரு. அம்மா இறந்து போனதை ஹீரோவால நம்ப முடியல, பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்பவுமே நெத்தியில மட்டும் திண்ணூறு வைக்க மாட்டாங்க, வாயிலையும் கொஞ்சம் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சின்ன பசங்களாம் சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் இருக்கான்ல, திண்ணூரை வாயில போடுறான். இப்ப ப்ளூ கலர்ல மாத்திரம் பாரு அப்படின்ற மாதிரி மாத்தி காட்டுறான். எப்படா இதை பண்ண அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனோட அம்மா வந்துடுறாங்க. இது என்னடா நாக்கெல்லாம் ப்ளூவா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. திண்ணூறு தான் சாப்பிட்டேன்னு சொல்றான். திண்ணூறு சாப்பிட்டா எப்படா ப்ளூ கலர்ல மாறும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் அடிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஏன்கா பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எதையோ சாப்பிட்டு இருக்கான்ப்பா, நாக்கு ப்ளூ கலர்ல மாறி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவரு செக் பண்ணி பார்க்கும்போது நாக்கு ப்ளூவாலாம் இல்ல. ஏதாவது அடிக்கிறதுக்கு காரணம் தேடாதீங்கக்கா, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுல இருக்கும் போது அம்மா போட்டோவையும் அப்பா போட்டோவையும் பார்த்து வேண்டிட்டு இருக்காரு. திண்ணூறு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. வாயிலையும் போடணும்ல, போட்டுக்கிறமா அப்படின்ற மாதிரி அம்மாவோட போட்டோவை பார்த்தே வாயில போட்டுக்கிறாரு. இப்ப கண்ணாடியில வந்து முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட நாக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. என்ன நாக்கு ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ப்ளூ மறைஞ்சு போயிருது. என்ன மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. திண்ணூறு போட்டதுனால தான் நந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பி அங்க இருக்க திண்ணூரை எடுத்து வாயில போடுறாரு. திரும்பி ப்ளூ கலர்ல மாறுது. இந்த திண்ணூர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஈரினை பாக்குறதுக்காக வராது, இதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் சேர்க்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. டாக்டரும் இந்த கெமிக்கல் எப்படி இந்தியால கிடைச்சதுன்னு தெரியல, இந்த கெமிக்கலை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் பாத்தீங்களா, சிலருக்கு சீக்கிரமா சூசைட் தாட் வந்துடும், சிலருக்கு கொஞ்சம் லேட்டா வரும். அந்த மாதிரி சூசைட் தாட் வரதை ட்ரிகர் பண்றது தான் இந்த கெமிக்கலோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக சில கண்ட்ரில இதை யூஸ்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி நம்ம கிராமத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த ஊர்ல விபூதி எல்லாருக்குமே தரது அந்த பூசாரியோட வேலையா தான் இருக்கும். இது பூசாரியோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. திண்ணூர்ல எதுக்காக அந்த கெமிக்கலை கலந்தன்னு கேக்குறாரு. நான்லாம் எந்த கெமிக்கலையும் கலக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு அடிக்கிறாரு. அப்பயும் அவர் சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டல, அப்ப இந்த திண்ணூரை சாப்பிடுன்னு சொல்றாரு. வேணாம் வேணாம், நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பூசாரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பூசாரியும் திருவிழா சம்பந்தமா பேசுறதுக்காக எம்எல்ஏவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஐயா மேல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. இவரும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துலயே ஒரு நபரு காசெல்லாம் கட்டுக்கட்டா எண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குற பூசாரி நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கிறத மேல இருந்து எம்எல்ஏ கவனிச்சிடுறாரு. காசுக்காக இவன் எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன காசை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க போல, அந்த மாதிரி உங்களுக்கும் காசு வேணுமான்னு கேக்குறாரு.
எனக்கு எப்படி அவ்வளவு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஏன் கிடைக்காது, நான் சொல்றத பண்ணா கிடைக்கும், இப்ப அட்வான்ஸா இந்த காசை வச்சுக்கோங்க, நிறைய காசு தராரு. இவரை என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல, உங்க ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊரை காலி பண்ண வைக்கணும், சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பூசாரியும் ஏத்துக்கிறாரு. அந்த எம்எல்ஏ சைட்ல இருந்து ஒரு நபரை தந்திருப்பாங்க. அந்த நபர் கூட சேர்ந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா மாரிமுத்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னமோ ஊரை காலி பண்ணோன்னு பேசுறீங்க, என்னடா பிளான் பண்றீங்கன்னு கேக்குறாரு. உனக்கும் காசு தரோம், நீயும் சேர்ந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காசுக்காக நீ வேணா எதுனாலும் பண்ணுவ, நானும் அப்படி பண்ண மாட்டேன், நீங்க பேசினதை பத்தி ஊர் மக்கள் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சடனா தடுத்து சண்டை போடுறாங்க. இவன் போனா பிரச்சனை, இவன் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. இவனோட பேய் இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி பூசாரி முடிவு பண்ணிருப்பாரு. இவர் தான் சுருட்டு பிடிச்சி எல்லாரையும் பயம்புத்தலாம் செஞ்சிருப்பாரு. அதே சமயம் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை இவர் தான் வர வச்சிருப்பாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நடிக்கிற வேலை தான் பார்ப்பாங்க. இந்த வீட்டுல போய் நடின்னு சொல்லியிருப்பாரு. இவர் சொல்லி கொடுத்த மாதிரியே நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சாமியாரா வர வச்சவர் போலீஸ் சாமியாரா தான் இருப்பாரு. ஊர் மக்களை பயம்புத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஊர் மக்களும் பயந்துருப்பாங்க. ஆனா யாருமே ஊரை விட்டு போயிருக்க மாட்டாங்க. இதனால பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி எம்எல்ஏவை மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பயந்தும் போகாம இருக்காங்க அப்படிதானே, செத்தா போயிடுவாங்கல்ல, இந்த கெமிக்கலை தினூர்ல கலந்து எல்லார்கிட்டயும் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பூசாரியும் வாங்கிக்கிறாரு. எல்லார்கிட்டயுமே இந்த தினூரை கொஞ்சம் கொஞ்சமா தந்துட்டு இருக்காரு. இந்த தினூரை கொஞ்சம் வாயில போடுறாங்கல்ல, அதனால தான் சூசைட் தாட்டு கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருக்கும். அதனால தான் சிலர் இறந்து போயிருப்பாங்க. ஹீரோவோட அம்மாக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருது போல, அதை சொல்றதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த பூசாரியும் பயந்துருப்பாரு. ஹீரோ வெளியே போன கேப்ல பூசாரியும் உள்ள வந்து அம்மாவோட கதையை முடிச்சிருப்பாரு. இதுதான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எம்எல்ஏ எதுக்காக இந்த இடம் வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பூசாரிக்கே பதில் தெரியல. அதுக்கான பதில நம்மளே தெரிஞ்சு போன்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்லிட்டாரு. காலி பண்ணா வர வேண்டியவங்க வருவாங்கல்ல, நம்ம ஊரை காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாரு. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே காலி பண்ணி கிளம்பிடுறாங்க. எல்லா ஊர் மக்களும் கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நிறைய கார்லாம் வருது. அந்த காருக்குள்ள இருந்து ஃபாரினர்ஸ் தான் வெளியே இறங்கி வராங்க. இப்ப பூசாரி கிட்ட வேலையை முடிச்சதுக்காக காசுலாம் தந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காருல, இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. இந்த வெள்ளக்காரங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஊர் மக்கள்ல சிலர் மட்டும் இந்த இடத்துல ஒளிஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த சொல்லுன்னு கேக்குறாங்க. இந்த வெள்ளக்காரனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்தியாவோட பல பகுதியில நிறைய வளங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எடுக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஸ்டார்டிங் நீரோட்டம் பார்க்கறதுக்காக ஆட்கள் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நீரோட்டம் மட்டும் பார்க்கறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. என்ன வளம் இருக்குன்றத செக் பண்ணி வெள்ளக்காரங்க கிட்ட சொல்றதுக்காகவும் வந்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் நிறைய வளங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அந்த வளங்கள் வேணும்னா காலி பண்ணோன்றதுக்காக தான் எம்எல்ஏ கூட சேர்ந்து டீல போட்டிருப்பாங்க. எம்எல்ஏவும் காசு வாங்கி ஏத்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. நாங்களாம் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் இந்த ஊரை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாரு. வந்த போலீஸை இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இல்ல எம்எல்ஏவும் சம்பந்தப்பட்டிருக்காருல, அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஈரன் அப்பா இன்னும் ஹீரோவா மாப்பிளையே ஏத்துக்க மாட்டாரு. ஆனா ஊர் தலைவர் பயங்கரமா ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. இவன் பூசாரியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட காசு வாங்கி அவரோட ஆளா கூட மாறி இருக்கலாம், அப்படி பண்ணாம ஊருக்காக இருந்திருக்கான், ஊரை காப்பாத்துறவன் உன் பொண்ணை காப்பாத்த மாட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கப்புறம் நான் ஊர் தலைவர் இல்ல, இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.